ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி முதல் நாள் ஆட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய வீரர்கள் தற்போது விண்டேஜ் ஆஸ்திரேலியா அணியைப் போல மிகவும் ஆக்ரோஷமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய வீரர்களுக்கு பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் இந்திய வீரர்கள் சில பேருக்கு தற்போது காயம் ஏற்பட்டு இருப்பது தான் இந்திய அணி நிர்வாகத்துக்கு பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே மிகுந்த எதிர்பார்ப்போடு துவங்கிய பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட் போட்டி நடந்து முடிந்தது. இந்த போட்டியில் இந்திய அணி பெர்த் மைதானத்தில் 295 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இதனால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு வெறியோடு ஆஸ்திரேலிய வீரர்கள் இருந்தாங்க. அதற்கு ஏற்றவாறு ஆஸ்திரேலிய பத்திரிகைகளும் ஆஸ்திரேலிய அணியை கடுமையாக விமர்சனம் பண்ணி இந்திய அணிக்கிட்ட தோற்றதை அவங்க பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்திலேயே செய்தியை வெளியிட்டு ஆஸ்திரேலிய வீரர்களுடைய ஈகோவை தூண்டி விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாது ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரர்களான மிச்சல் ஜான்சன், ஆடம் கில்கிறிஸ்ட் போன்ற வீரர்களும் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் எப்போதும் போல் ஆக்ரோஷமாக விளையாண்டால் மட்டும்தான் இந்திய அணியை சமாளிக்க முடியும். அதே போல் இந்திய பவுலர்களை இவங்க அட்டாக் பண்ணி விளையாண்டால் மட்டுமே ஆஸ்திரேலிய அணி இந்த தொடரில் ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாது இந்திய அணியில் இருக்கக்கூடிய இளம் வீரர்களான எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஹர்ஷித் ராணா போன்ற வீரர்கள் ஆஸ்திரேலிய வீரர்களே ஸ்லெட்ஜிங் பண்ணுறாங்க. ஆனால் ஆஸ்திரேலிய வீரர்கள் அமைதியாக இருப்பது சரியான விஷயம் கிடையாது. அவங்களும் ரொம்பவே ஆக்ரோஷமான செயல்பாட்டை வெளிப்படுத்தினா மட்டும்தான் இந்தியாவுக்கு ஈடு கொடுத்து இந்த தொடரில் விளையாட முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்றவாறு இந்த டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் இருந்தே ஆஸ்திரேலிய வீரர்கள் ஆக்ரோஷமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ஆஸ்திரேலிய வீரரான மிச்சல் ஸ்டார்க் தன்னை முதல் போட்டியில் ஸ்லெட்ஜிங் பண்ண எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்களை முதல் பந்திலேயே எல்பிடபிள்யூ ஆக்கி தூக்கிட்டாங்க. அதுவும் இந்த பிங்க் பால் பார்த்திங்கன்னா அதிகமாக பவுன்ஸ் ஆகும் காரணத்தினால அவங்க அதிகமான பவுன்சர்களை வீசி இந்திய வீரர்களை அச்சுறுத்தினாங்க. அதுவும் இந்திய அணி ஆல்ரவுண்டரான நிதிஷ்குமார் ரெட்டி அவர்களுடைய தலையில் மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் வீசின ஒரு பந்து 145 கிலோமீட்டர் வேகத்தில் ஹெல்மெட்டில் பலமாக தாக்கியது. இதனால் வழியில் சுருண்டு மைதானத்தில் அமர்ந்த நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் சிறிது நேரம் என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் புலம்பிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த இந்திய அணி தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் அவர்களே சிறிய நேரம் பதறி போயிட்டாங்க. காயம் பெரிய அளவில் இருக்குமா அப்படின்னு இந்திய வீரர்கள் அனைவருமே ரொம்ப பதற்றமாக இருந்தாங்க. அதற்கு பிறகு பிசியோ உள்ளே நிதிஷ்குமார் ரெட்டி அவர்களை செக் பண்ணதுக்கப்புறம் காயம் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லி மீண்டும் அவங்கள தொடர்ந்து விளையாட வச்சாங்க. இது போல் முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி முழுமையான ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் முதல் நாள்லேயே இந்திய அணி மீது பெரிய அழுத்தம் உருவாகி இருக்கு. தற்போது ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணி 86 ரன்களை குவிச்சிட்டாங்க. தற்போது இரண்டாவது நாள் போட்டி பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நாள்லையும் இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய விக்கெட்டை விரைவாக வீழ்த்த முடியலை அப்படின்னா கண்டிப்பாக அது இந்திய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறிவிடும். அது மட்டும் இல்லாது இந்திய அணி அடுத்த வருடம் நடக்கக்கூடிய உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைய வேண்டும் அப்படின்னா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அவங்க 4 போட்டிகளில் வெற்றி பெற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் இந்த தொடரில் ஆஸ்திரேலிய அணி தோல்வியை தழுவினாலும் அவங்க பார்த்தீங்கன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைய முடியாது. அதனால் இந்த தொடர் தற்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.